ஹாய் வீவர்ஸ், நம்ம இன்றைக்கி தேங்காய் சோறு செய்ய போகிறோம். 1/2 கிலோ அரிசிக்கு 3 வெங்காயம், 2 தக்காளி, புதினா கொத்தமல்லி கொஞ்சம், இஞ்சி பேஸ்ட்டு ஒரு 50 கிராம் கிட்ட. இது 2 தேங்காய் உடைச்சி பால் எடுத்து வச்சுருக்கோம். இது நமக்கு சோத்துக்கு தேவையான ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை. சட்டி சூடாயிருச்சு, நெய் சேர்த்துக்குவோம். நெய்யோட கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்குவோம் தேவைப்படுற அளவுக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாம் போடுவோம். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுக்குவோம். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்குவோம். நம்ம இப்போ புதினா சேர்த்துக்குவோம், கொத்தமல்லி சேர்த்துக்குவோம். புதினா கொத்தமல்லியை போட்டால் எண்ணெயெல்லாம் இழுத்துக்கும். இதாகட்டும், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாடெல்லாம் நல்லா போயிடுச்சு. நம்ம அரிசி எடுத்து வச்சுருக்கோம். நாங்கள் எப்பயும் சாப்பிட்ற அரிசிங்கிறனால அது 1க்கு 2 தண்ணி ஊற்றணும். தேங்காய் பாலில் நம்ம 2 கப் ஊற்றிடுவோம். தேங்காய் பால் ஆக்கும்போது மட்டும் கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போடக்கூடாது. கொதி வரதுக்கு முன்னாடியே அரிசி போட்டுடணும். நம்ம இப்போ அரிசி சேர்க்க போகிறோம். ஏன்னா கொதி வரதுக்கு முன்னாடி நம்ம அரிசி சேர்த்துடணும். நம்ம அரிசி போட்டோம், கொஞ்சம் நேரம் வேகட்டும். நம்ம மூடி வைப்போம். நம்ம இப்போ தம் போட தோசைக்கல் வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. பழசு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கல் சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு அடுப்பை வேகமாக வைங்க. கல் சூடானோன்னு ஸ்லோ பாயிலில் வச்சுக்கோங்க. மேலே ஒரு வெயிட்டுக்கு ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷமோ 1/4 மணி நேரமோ தம்மில் விட்டுட்டு அப்புறமா செக் பண்ணி பார்ப்போம். வெந்துருச்சு, சோறு வெந்துருச்சான்னு சொல்லி பார்ப்போம் வியூவர்ஸ். ஓகே, வெந்துருச்சு வியூவர்ஸ். சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் தேங்காய் சோறும் மீன் குழம்பும். நீங்களும் அதே மாதிரி ஹாலிடேஸில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.